أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن شاء الله رب العالمين صدق الله العلي العليم அளவற்ற அருளாளனும் நிகழ்ற்ற அன்புடையமாகிய அல்லாஹின் மாபெரும் கிருபையாலும் சாந்தியும் சமாதானமாகிய சத்திய தூதரின் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மரணித்த உத்தம சத்திய சஹாபாக்களின் மீதும் தாபீன்கள் மீதும் தபா தாபீன்கள் மீதும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹின் அன்பும் அருளும் என்றென்று நோட்டுமாக. அல்லாஹ் இந்த உலகத்துல ஒரு படைப்பை படைச்சானா அந்த படைப்புக்கு ஒரு சிறப்பை கொடுப்பான். இந்த உலகத்துல அவன் என்ன கொடுக்கணும்னு அவனுக்கு மட்டும்தான் தெரியும். இது மாதிரிதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூதர்களையும் மனிதர்களையும் படைச்சான். அவங்களெல்லாம் படைச்சு அவன் ஒரு சிறப்பை கொடுத்தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமா தஷாஉன இல்லா யஷாஉல்லாஹு ரப்புல் ஆலமீன். அகிலத்தை படைத்த ரட்சகன் நாடியதை தவிர நீங்கள் எந்த ஒன்றையும் நாட முடியாது. இது மாதிரிதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கும் மீகாயில் அலைஹிஸ்ஸலாமுக்கும் அல்லாஹ் ஒரு சிறப்பை கொடுத்தான். அல்லாஹ் நமக்கு 12 மாதங்களை கொடுத்துருக்கான். அந்த 12 மாதங்கள்ல ஒரு மாதத்தை சிறப்பு வாய்ந்த மாதமா கொடுத்துருக்கான். அதுதான் இப்ப நமக்கு நெருங்கி கொண்டு இருக்கு பார்த்தீங்களா, ரமலான் மாதம். இது அருள்வாய்கள் திறக்கப்பட்ட மாதம். இந்த மாதத்துல சொர்க்கத்தின் கதவுகள் எல்லாம் திறக்கப்படும், நரகத்தின் கதவுகள் எல்லாம் மூடப்படும். சைத்தான்கள் அனைவருக்குமே விலங்கிடப்படுவாங்க. இந்த மாதத்துல நரகத்தில் உள்ளவங்க அனைவருமே இலகுவா தப்பிச்சு சொர்க்கத்திற்கு வரக்கூடிய வாய்ப்பை எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான். ஆதமுடைய மக்களை வழிகெடுத்து நரகத்திற்கு அனுப்பக்கூடிய சைத்தான்கள் அனைவருக்குமே விலங்கிடப்படும். அவங்க செஞ்ச தப்புக்கனா அந்த ரமலான் மாதத்துல அவங்க பாவ மன்னிப்பு சேர்க்கலாம். 2வது, 1000 மாதங்களை விட ஒரு சிறந்த இரவுனா அதுதான் லைலத்துல் கத்ர் இரவு. அந்த இரவுல தான் குர்ஆன் இறங்கப்பட்டது. அந்த இரவுல தான் குர்ஆன் இறக்கப்பட்டது. அந்த இரவுல தான் குர்ஆன் இறங்கப்பட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சல்மான் இறுதியில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு ஒரு உபதேசம் செஞ்சாங்க. ஏன்னா ஒரு மகத்தான மாதம் வருது, அதுல பரக்கத் வாய்ந்த மாதம், இன்னும் ரஹ்மத் வாய்ந்த மாதம். அந்த மாதத்துல அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் நோன்பு வைக்கிறது கட்டாய கடமையாக்கிடலாம். அந்த மாதத்துல யார் தராவி சொல்லுறாங்களோ அவங்களுக்கு மற்ற மாதங்கள்ல ஒரு பர்லை நிறைவேற்றிய நன்மைன்னு சொல்றாங்க. இன்னும் அந்த ரமலான் மாதத்துல யார் ஒரு பர்லை நிறைவேற்றுறாங்களோ மற்ற மாதத்துல 7 பர்லை நிறைவேற்றிய நன்மைன்னு சொல்றாங்க. இன்னும் அந்த ரமலான் மாதம் பொறுமையுடைய மாதமா இருக்கு. அந்த பொறுமைக்கு பிரதிபலனே சொர்க்கம் தான் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. யார் ஒரு நோன்பாளிக்கு உணவளிக்கிறாங்களோ அவங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். இன்னும் அவங்க நரகத்திலிருந்து விடுதலை பெற்றுவாங்க. அந்த நோன்பாளி வச்சாங்க பார்த்தீங்களா நன்மை, அந்த நன்மையும் அந்த நோன்பு திறக்க வாங்கி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கும் போய்விடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிட்டு இருக்கையில மற்ற சஹாபாக்கள் எல்லாம் கேட்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ் எங்க கிட்ட அவளுக்கு வசதி இல்லாட்டி நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க வயிறு நிறைய வாங்கி கொடுக்கணும்னு ஒன்று அவசியம் இல்லை. ஒரு மிடர் தண்ணியும் நீங்க பேரிச்சம்பழமும் கொடுத்தீங்கன்னா அதுவே பரக்கத்து வாய்ந்ததுன்னு சொல்றாங்க. இந்த ரமலான் மாதத்துல முதல் 10 அல்லாஹ் கிட்ட நம்ம ரஹ்மத்து கேட்கணும். 2வது 10 அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கணும். 3வது 10 நம்ம அல்லாஹ் இன்னா நஸ்அலுக வ நஊது பிக மினன்னார், அல்லாஹ் எங்களுக்கு சொர்க்கத்தை தாராயா அல்லாஹ், நரகத்தை ஹராமாக்கிடுன்னு சொல்லி நம்ம இந்த 30 நாளும் நம்ம அதிகமா கேட்கணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபி லைலத்துல் கத்ர். இந்த லைலத்துல் கத்ர் இரவுல தான் கண்ணியமிக்க குர்ஆன் இறங்கியதுன்னு சொல்றான். வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். நபியே இந்த லைலத்துல் கத்ர் இரவை பத்தி உமக்கு தெரியுமா? இந்த லைலத்துல் கத்ர் இரவானது ரொம்ப சிறப்பானது, ரொம்ப பரக்கத்து வாய்ந்ததுன்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் இன்னும் சில சிறப்புகளை கூறுறான். லைலத்துல் கத்ர் ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர். இந்த லைலத்துல் கத்ர் இரவாகிறது 1000 மாதங்களை விட சிறந்ததாகவும் சொல்றான். அந்த நஸ்ஸலுல் மலாயிகா, இந்த இரவுல தான் மலக்குமார்கள் இறங்குவாங்க. வரூஹு ஃபீஹா, இந்த ரூஹுல் குத்தூஸ், இந்த இரவுல ரூஹுல் குத்தூஸ் என்ற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்குவாங்க. கட்டளையிட்டபடி நன்மைகள் அனைத்தும் இந்த மாதத்துல தான் இறங்கும். சலாம், இந்த இரவாகிறது சாந்தி அளிக்கட்டும். அதுவாகிறது அது எப்படிப்பட்டது என்றால் அதிகாலை விடியும் வரை அந்த பரக்குகள், அந்த உதயமாகும் வரை அந்த அனைத்து பரக்கத்துகளும் இருக்கும். அப்புறம் நோன்பின் நோக்கம், அல்லாஹ் தஆலாவுக்கு எல்லா வணக்கத்தையும் விட இந்த நோன்பு வணக்கம் தான் ரொம்ப பிடிக்கும். அந்த நோன்பாளியுடைய வாயில வரக்கூடிய துர்நாற்றம் அல்லாஹ்விடம் கஸ்தூரியை போன்று மணக்கும்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நோன்பாளிக்கு மொத்தம் 2 மகிழ்ச்சி.
இருந்துச்சு. ஒன்று நோன்பு திறக்கும் போது, ஒன்னொன்று அல்லாஹ்வை சந்திக்கும் போது. அல்லாஹ்வை சந்திக்கிறது எப்படி எங்களுக்கு தெரியும்னா, எப்படி எங்களுக்கு தெரியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அது எப்படி தெரியும்னா, அல்லாஹ் வந்து அந்த அடியானை ரொம்ப சந்தோஷமா வச்சிருப்பான். அப்ப நம்ம நினைச்சுக்கணும், அல்லாஹ் என்னை சந்திக்கிறான், நானும் அல்லாஹ்வை சந்திக்கிறேன். அப்ப அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான அமல் நான் செய்யணும்னு சொல்லி அல்லாஹ் இடத்துல அதிகமா திக்ர செஞ்சு அதிகமா அவனுக்காக தொழுகணும். மூணாவது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், மற்ற வணக்கத்துக்குனா 10 முதல் 700 நன்மை தான் இருக்கு, ஆனா நோன்புக்கு மட்டும் நான் கூலி கொடுக்குறேன், அதுக்கு எவ்வளவு நன்மை கொடுக்க தெரியும்னு எனக்கு தெரியும்னு சொல்லி அப்படின்னு சொல்றான்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொர்க்கத்திலே தனிவாசல். கடமையான நோன்பு நோக்குறவங்கன்னா நாளைக்கு மறுமை நாள்ல ரயான் என்ற சொர்க்கத்துல தனிவாசல்ல போவாங்க. அப்போதைக்கு அல்லாஹ் எழுப்பப்படுவான், அல்லாஹ் எழுப்புவான். நோன்பாளிகள் எங்கே எழுப்புவான். உடனே நோன்பாளிகள் அனைவரும் அந்த ரயான் என்ற சொர்க்கத்துக்குள்ள நுழைவாங்க. நோன்பு நோக்காத யாருமே அந்த ரயான் என்ற சொர்க்கத்துக்குள்ள நுழைய முடியாது. அல்லாஹ் எழுப்புனதும் அந்த நோன்பாளிகள் எல்லாம் அந்த சொர்க்கத்துக்குள்ள போவாங்க. உடனே நோன்பாளிகள் போனதும் அந்த கதவு மூடப்பட்டுரும். நபிகள் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, என்னுடைய உம்மத்துக்கு மட்டும் அல்லாஹ் தஆலா 5 பேரும் அருட்கொடைகளை கொடுத்துருக்கான், 5 பேரும் பாக்கியங்களையும் கொடுத்துருக்கான், வேற எந்த உம்மத்துக்குமே கொடுத்தது இல்லைன்னு சொல்லி நபிகள் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்களா. ஒன்னாவது வந்து அந்த நோன்பாளி வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா நோன்பு, அவங்க பேசையில வரக்கூடிய துர்நாற்றம் அல்லாஹ் கிட்ட வந்து கஸ்தூரி மனத்தை போன்றது இருக்குமா. ரெண்டாவது வந்து கடலில் மீன்கள் அனைத்துமே நோன்பாளிக்காக நோன்பு கிடைக்கும் வரை துவா செய்யுமா. மூணாவது வந்து சொர்க்கம் ஒண்ணுக்கு அலங்கரிக்கப்படுமா. அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் சொல்லுவானா, என்னுடைய அடியான் உன்கிட்ட உலகத்துல உள்ள எல்லா ஒரு துன்பத்தையும் விட்டுட்டு மிக விரைவில் வந்துடுவான்னு சொல்லுவானா. நாலாவது வந்து சைத்தான்கள் அனைத்துக்குமே விலங்கிடப்படுவாங்க. அஞ்சாவது அந்த நோன்பாளி நோன்பு வச்சதுக்காக அந்த இறுதியில வந்து அல்லாஹ் வந்து அந்த நோன்பாளியுடைய பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிக்கப்படுவான். நோன்பு வைக்கக்கூடிய ஆண்களும் இன்னும் நோன்பு வைக்கக்கூடிய பெண்களும் அத்தலம் மகபிரத வஜ்ரன் அலீமா, பாவமன்னிப்பு இன்னும் மகத்தான கூலியாகிறது அவர்களுக்காக அல்லாஹ் தயார்படுத்தி வச்சிருந்தான். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா வ ரமலான. யா அல்லாஹ், ரஜப் மாதத்திலையும் இன்னும் ஷஅபான் மாதத்திலையும் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக, ஆமீன். இன்னும் எங்களை ரமலானை அடை செய்வாயாக, ஆமீன். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த முதல் பத்துல வந்து அல்லாஹ் கிட்ட வந்து ரஹ்மத் தேடணும், ரெண்டாவது பத்துல பாவமன்னிப்பு தேடணும், மூணாவது பத்துல அல்லாஹ் கிட்ட சொர்க்கத்தை கேட்டுட்டு நரகத்தை பாதுகாப்பு தேடணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா. முதல் பத்துல நம்ம ஓத வேண்டிய துவா என்னன்னா, அல்லாஹ் மர்ஹம்னா பி ரஹ்மதிக யா அர்ஹமர் ரஹீமீன். யா அல்லாஹ், கிருபையாளர்களுக்கெல்லாம் ஆமீன், கிருபை இல்ல ரஹ்மானே, உன்னுடைய கிருபையில் இன்று எங்களுக்கு கிருபை செய்து விடுவாயாக, ஆமீன். ரெண்டாவது பத்துல வந்து அல்லாஹ் மக்ஃபிர் லனா துனூபனா வ கதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன். யா அல்லாஹ், அகிலத்தை படைத்த இரட்சகனே, எங்களுடைய பாவங்களையும் இன்னும் உன்னுடைய கிருபையிலிருந்து எங்களுக்கு தந்தல்வாயாக, ஆமீன். மூணாவது பத்துல அல்லாஹ் மாத்திக்னா மினன் நார், அல்லாஹ் வஅத்கில்னா ஜன்னா யா ரப்பல் ஆலமீன். யா அல்லாஹ், அகிலத்தை படைத்த இரட்சகனே, யா அல்லாஹ், எங்களுக்கு நரகத்தை ஹராமாக்கி சொர்க்கத்தை தந்தல்வாயாக, ஆமீன். இந்த இப்ப வரக்கூடிய ரமலான்ல நம்ம உயிரோட இருப்போமா என்னங்கிறதே நமக்கு தெரியாது, அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப வரக்கூடிய ரமலான நம்ம பயனுள்ள ரமலானாக ஆக்கி இன்ஷா அல்லாஹ் அதை வெற்றி பெற்று அதில் நல்லமல்கள் மட்டும் செஞ்சு அல்லாஹ்வுக்கு விரும்பியதை மட்டும் செஞ்சு ரய்யான் என்ற சொர்க்க வாசல் வழியாக நம் அனைவரும் சென்று அல்லாஹ் இரு கண்களால் கண்குளிர பார்த்து பல நன்மாராயணம் பெற்று பல நன்மாராயணம் அடைய எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிது தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.